Hi guys, good evening and welcome back to another important video. So இன்னைக்கு வந்து it is a very good fall in the market. Today சடனாக வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் பயங்கர ஃபால் வந்தது. எதுக்கு வந்தது தெரியல. நியூஸ் அப்படி வருது, பார்டர் டென்ஷன்ஸ் அதை பற்றியெல்லாம் நிறைய நியூஸ் எல்லாம் வருது. ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் we discussed about your டைம் சைக்கிள், சின்ன டைம் சைக்கிள் பற்றி. இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு ஷேர் ஒன் ஸ்ட்ராட்டஜி. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிவீல் பண்ண போகிறேன். நான் எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த சுச்சுவேஷனில். மார்க்கெட் ஃபால் ஆக போதா, இல்லை குளோபல் டென்ஷன்ஸ்னால விக்ஸ் என்ன பண்ணுது மார்க்கெட், அண்ட் எப்படி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டுடே வி சா அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் குரூப் மெம்பர்ஸில் இந்த லெவல்ஸ் எல்லாம் டைம் ஜோன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். டுடே வி ஹேட் அ வெரி பவர்ஃபுல் ஃபால். நான் ப்ராப்ளம் என்னென்னா, இப்படி ஒரு ஃபால் நார்மலாக வந்ததுன்னா ஓகே, நம்ம யோசிக்கலாம் இது வந்து எக்ஸ்பைரி டேயோட ஃபாலு, இந்த மூவ்மெண்ட் எக்ஸ்பைரி டேனால தான். ஆனால் இன்னைக்கு வந்து இட் ஸ்டார்டட் ஆஃப் சம் டைம் ஜோன்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, டைம் ஜோன்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த ஃபால் இக்னோர் பண்ண முடியாது. இட்ஸ் சீரியஸ் ஃபால்னு சொல்லலாம். ஆல்ரைட், ஸோ பிஃபோர் வி கோ இன் டு ரீகேப், இந்த ஃபாலில் எஃப்ஆர்விபி டூல் போட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டேக் த எஃப்ஆர்விபி டூல், இந்த ஃபால் எக்ஸாக்ட் ஆஃப் சோஃபார் எவ்வளோ வந்தது அங்கே போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே மேலே இருக்குது. ஃபால் இவ்வளோ பெரிய வருது, கரெக்ட், இவ்வளோ பெரிய ஃபால் இருக்குது. கண்ட்ரோல் யார் இருக்காங்க, சீரியஸ் பிளேயர், பவர் ஆஃப், நீங்கள் ஆப்ரேட்டர் சொல்லலாம், எதுவுமே சொல்லலாம், உங்கள் இஷ்டம், மேலே இருக்காங்க. ப்ரைஸ் கீழே இருக்குது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபால் வருது. அண்ட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஹை போய் திரும்பி கீழே தான் வருது. ஸோ திஸ் ஏரியா தான் மெயின் ஏரியா. இதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் கேண்டிலில் தெர் இஸ் ஒன் ஸ்மால், சின்ன ஆகிட்டே இருக்குது. இட் இஸ் யாரும் யாரும் வந்து எப்படி சொல்லுவாங்க, திஸ் இஸ் டூ ரீசன்ஸ். இப்படி ஒரு டைனி பிட்டாக ஃபால் வரதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து எஸ்எல் ட்ரிகரிங் ஃபால், புரியுதுங்களா. லாஸ்ட் பிட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க இட் இஸ் பிகமிங் வெரி தின். ரீசன் ஒன், ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் பிகாஸ் எஸ்எல் ட்ரிகர் ஆகுது. எஸ்எல் ஆஃப் புல்ஸ் வந்து ட்ரிகர் ஆகுது, அதனால கண்டினியூஸாக மார்க்கெட் ஃபால் ஆகுது. எக்ஸ்பைரி டே நல்லா இருக்கலாம், இல்லைன்னா இங்கே வந்து யாரும் பை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, இந்த ஏரியாவில் பை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதனால கவுண்டர் டிரான்சாக்ஷன் நடக்கல. இட் இஸ் ஒன்லி ட்ரிகரிங் ஷார்ட்ஸ் மட்டும் க்ளீனாக போயிட்டு இருக்கு. அதனால வால்யூம் அந்த அளவுக்கு வரல. தீஸ் ஆர் த டூ ரீசன்ஸ். ஆனால் இப்போ நம்ம உட்காந்துட்டு அனலைசிஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாது என்ன கரெக்டாக ஆகுது, இது மார்க்கெட் பின்னாடி யார் இருக்காங்க அதெல்லாம் தெரியாது. ஸோ ரைட் நவ் வாட் வில் டூ இஸ், நம்ம அனாலிசிஸ் ப்ரைஸ் அண்ட் டைம் பற்றி வில் டிஸ்கஸ். வீக்கெண்ட் வீடியோவில் we saw one small time cycle zone, அதை பற்றி just a quick recap. 5th டேட்லேருந்து 8th வரைக்கும். ஸோ இதோட மீனிங் என்னது, 5th டேட்லேருந்து 8th வரைக்கும் ஒரு டைம் சைக்கிள் ஓடுதுன்னா மீனிங் எதுனா சிம்பிள். சப்போஸ் 5thலேருந்து இந்த ஃபால் வந்துச்சுல்ல, இப்போ 5th வந்து மண்டே மார்னிங் வந்து 5th இங்கே வந்து ஒரு ஸ்விங் வந்துச்சுன்னா ஹை, 8th வரைக்கும் ஆப்போசிட் சைடில் தான் போகணும். சப்போஸ் இப்படி போச்சுன்னா 5th ஆப்போசிட் சைடுனா கீழே 8th வரைக்கும், ரைட். திஸ் இஸ் ஒன். இது 8th வந்து நம்ம வீக்லி எக்ஸ்பைரி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த செட்டப். ஸோ ரைட் நவ் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்க, இட் இஸ் ஃப்ரம் 5th ஹை இங்கே போட்டுச்சு மார்க்கெட், 5th ஹை வி காட் ஹியர், 8th வரைக்கும் ஒரே டைரெக்ஷனில் போகுது. நான் வந்து இதை பற்றி டிபேட் பண்ண மாட்டேன். நான் வந்து இதை பற்றி இன்னும் டீப்பாக போக முடியாது. டைம் சைக்கிள்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. டைம் சைக்கிள்ஸ் நான் வந்து இட் டேக்ஸ் இயர்ஸ் டு லேர்ன். ஓகே, இது வந்து 5 minute ஃபார்முலா கிடையாது. இது வந்து நிறைய திங்ஸ் இருக்குது இது பின்னாடி பார்க்குறதுக்கு. நான் எப்படி பார்த்துருக்கேன், நான் இன்னும் லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன், ரைட். ரீசெண்டாக ஒன் கமெண்ட் வந்தது டிஃப்ரெண்ட் சேனலில், நம்ம ஹிந்தி சேனல்னு நினைக்கிறேன், எதுக்கு இந்த இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம்ல, நீங்கள் வந்து பேசாமல் இதெல்லாம் நாலேஜெலாம் ஷேர் பண்ணுறது தேவையில்லை, நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். இதை பற்றி ஐ வில் டாக் அபவுட் இந்த வீடியோ எண்டில் நான் வந்து சொல்கிறேன், நான் இதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் நாட் டைவர்ட். இப்போ டாபிக்குள்ளே போகலாம். 5thலேருந்து 8th வரைக்கும் வி ஹேட் அ ஸ்ட்ரேட் ஃபால். நவ் திஸ் இஸ் டன். வீக்கெண்ட் வீடியோவில் நான் என்ன சொன்னேன், 8thலேருந்து வி வில் டாக் அபவுட், திரும்பி ரிவ்யூ பண்ணிட்டு என்ன ஆகுது மார்க்கெட்டில், ஸ்ட்ரக்சர் எப்படி ஆகும்ன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட். ஸோ 5th ஆச்சு, டன். 8th வரைக்கும் ஓவர். நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து 8thலேருந்து 12th வரைக்கும். ஆனால் 5thலேருந்து 8th வரைக்கும் வி ஹேட் ஒன் குட், இது என்னது,
டைரெக்ஷனாக ஒன் டைரெக்ஷனாக போகும்ன்ட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இப்போ 8th-லேருந்து 12th வரைக்கும் வி டோன்ட் நோ எந்த டைரெக்ஷன் போகலாம் மார்க்கெட். சிங்கிள் ட்ரெண்டிங் மூவாக இருக்கலாமா, இல்லை ஒரு டைரெக்ஷன் கண்டினியூஸாக ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா, அது தெரியாது. ஏன்னா இட் இஸ் நாட் ஒன் சைக்கிள், இன் மல்டிபிள் சைக்கிள் இங்கே கான்ஃப்ளிக்ட் ஆகுது, ஃபைட் பண்ணுறாங்க. டூ டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ், இட் இஸ் கிளாஷிங் சொல்லலாம், கிளாஷ் ஆகுது சொல்லலாம். ஓகே, அந்த டைமில் வாலட்டிலிட்டி பயங்கரம் இருக்கும்ன்ட்டு வி நோ தட். ஸோ கொஷன் என்னன்னா, இப்போ 8th வந்து ஒரு சின்ன இன்டர்மீடியட் ஹை போட்டு மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக போகுதா 12th வரைக்கும், இல்லை இந்த லோ வந்து நாளைக்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட்ரேஸ் ஆக போதா, வி வில் டிஸ்கஸ் தட். அண்ட் ஆல்சோ இந்த அனாலிசிஸ் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி, போத் சினாரியோஸ் டேக்கிள் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சிம்பிள். நான் இந்த வீக்கெண்ட் வீடியோ வி வாண்டட், நான் ஏற்கனவே லெவல்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணியிருக்கேன், பிகாஸ் இல்லைன்னா ரொம்ப லெந்தி ஆகிடும். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க வீக்கெண்ட் வீடியோ, வி டிஸ்கஸ் திஸ் நிஃப்டி ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி ஸ்ட்ரக்சர் இந்த ஹைலேருந்து வி ஹேட் தட் ஒரு ஃபோர்த் வேவ் தேடி பார்க்குறோம் நம்ம, ரைட்? ஒரு ஃபோர்த் வேவ் நம்ம வந்து தேடி பார்க்குறோம். அந்த ஃபோர்த் வேவோட ரீஜன் மேக்ஸிமம் 38லேருந்து 50% ஜோன் வரைக்கும் போகணும். போயிட்டு சப்போஸ் டீப் கரெக்ஷன் வந்தால் 38லேருந்து 50% ஜோன் வரைக்கும் பார்க்குறோம். இந்த ஏரியா வந்து டிஃபெண்ட் பண்ணால் we will go for again swing high in the market. Okay, this is first scenario. இது வந்து சைட்வேஸ் போச்சா, மார்க்கெட் உடனே சைட்வேஸ் போச்சா, நோ ப்ராப்ளம், திரும்பி மேலே தான் போகும்ன்ட்டு நமக்கு தெரியும். ரைட் நோ சைட்வேஸ் போகல, மார்க்கெட் கொஞ்சம் டீப்பாக வருது. இதில் நடுவில் லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது விக்ஸ் பற்றி, ரைட், இந்தியா விக்ஸ் பற்றி ஐ கேவ் யூ 2 reasons. ஒன், இந்த யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வாஸ் தேர் எஸ்டர்டே, ரைட்? அதை பற்றி ஐ ஸ்போக் அபவுட். அங்கே வந்து 2 பவர் பிளேயர்ஸ் நடுவில் ஃபைட் பற்றி ஐ டோல் யூ அபவுட். இந்த ஸ்லோ கிராஜுவல் மூவ்மெண்ட்க்கு இன்னொன்று ரீசன் இருந்தது, நம்ம பார்டரில் இருக்குது டென்ஷன்ஸ் பற்றி. ஓகே, பிகாஸ் இந்த ஸ்லோ ரைஸ் என்னன்னா, ஒரு ஈவெண்ட் வரப்போது அதை பற்றி ட்ரேடர்ஸ் வந்து ஃபியர் ஆகுறாங்க. ஃபியர்னா பேசிக்காக ரிஸ்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, ரிஸ்கியாக வரலாம், அதுக்கு ஹெட்ஜிங் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஆங்ஸைட்டி இருக்கு மார்க்கெட், அண்டர்லைங் ஃபியர் சொல்லுவாங்க அது. ஓகே, அது இருக்கு. ஒரு சிச்சுவேஷன் இன்னும் வரப்போகுது, ரைட், வரப்போகுது, இப்படி ஆகலாம் இப்படி ஆகலாமான்னு யோசிச்சுட்டு ரிஸ்க் சம்டைம்ஸ் த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் விக்ஸ் வந்து ஃபியர் கொஞ்சம் ரைஸ் ஆகிடும், ரைட்? இப்படி ஸ்லோவாக மேலே போயிட்டு இருக்கும். இந்த கேஸில் என்னது, வாட் இஸ் த ரீசன்? சம்திங் இன்னைக்கு ஆக போகுது, டுடே இட் செல்ஃப் ஆக போகுது, இல்லை இன்னைக்கு ஆச்சு காலையில், அப்படி இம்மிடியட் ரியாக்ஷன், நீஜர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஷார்ப் மூவ் இன் விக்ஸ். திஸ் சேம் திங் இன்னைக்காச்சு, உடனே ஷார்ப் மூவ் ஆச்சு மார்க்கெட்டில். ஆமாம், இதுக்கப்புறம் ஒரு கூல் டவுன் வரும், கூல் டவுன் ஃபேஸ் வரும், ஓகே, பட் இது வந்து எவ்வளோ தூரம் போகணும்னு நமக்கு தெரியாது விக்ஸ். ஸோ இதோட 2 மீனிங்ஸ் இருக்குது. இப்போ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஆகும் ஈவெண்ட், சம்வேர் சம்திங் பார்டர்லியா இல்லை ஜியோ பொலிட்டிக்ஸாக நமக்கு தெரியாது, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஆகும். ஆகலைன்னா நெக்ஸ்ட் டே இது வந்து உடனே கூல் ஆகிடும், இல்லை ஒரு இன்னொரு நாள் வீக்கெண்டில் ஆகலாம், பிகாஸ் ஃப்ரைடே வருது இல்லை, ஸோ வீக்கெண்டில் ஆகலாம், ரைட்? ஸோ அன்பிளான்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து வீக்கெண்டில் ஏதாச்சும் ஆச்சு, சேம் திங் வந்து சம்திங் வீக்கெண்டில் வருதுன்னா ட்ரேடர்ஸ் வந்து ஹெட்ஜ் பண்ணுறாங்க, இல்லை இது வந்து உடனே ஷார்ப்னா அவங்க டவுட் இன்னைக்கு நைட்டு ஏதாச்சும் ஆகுமான்ட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் விக்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது, ரைட்? ஸோ ரைட் நவ் நம்ம இஃப் யூ கோ பேக் டு அ சார்ட், நிஃப்டியோட சார்ட் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால் வந்து வி ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். இந்த ஃபால்க்கு 2 ஆப்ஷன்ஸ். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்கள் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்க, எல்லா பெரிய பிளேயர் இங்கே இருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் என்ன இருந்தது, ஒரு ட்ராப் ஃபோர்த் வேவ்க்காக. ஸோ இந்த ட்ராப் வந்து டைம் சைக்கிள் போட்டு பார்த்தீங்கன்னா 8th-லேருந்து 12th இப்படி கீழே போயிட்டு நாளைக்கு இன்னும் கீழே போயிடும், இன்னும் கீழே போயிட்டு கொஞ்சம் சைட்வேஸாக ஆகணும் இப்படி. ஸோ இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் நமக்கு தேவை. எதுக்குன்னா இது வந்து கேரண்டியாக சொல்லும் நம்மளுக்கு, ஓகே மண்டே வரைக்கும் இது கீழே போகும்ன்ட்டு. யாரெல்லாம் எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, நான் சொல்லியிருக்கேன், ட்ரெண்டிங் மூவ்க்கு அப்புறம் உடனே சைட்வேஸ் போச்சுன்னா மார்க்கெட், அந்த சைட்வேஸ்க்கு அப்புறம் திரும்பி பழைய ட்ரெண்டிங் மூவ் கண்டினியூ ஆகும். சப்போஸ் இவங்க பழைய ட்ரெண்டிங் மூவ் வந்து பேரிஷன் தான், அதுக்கு நடுவில் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போச்சுன்னா கண்டினியூ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து திரும்பி பேரிஷ் தான் கண்டினியூ ஆகும், ரைட்? பாயிண்ட்ஸ் எவ்வளோ வருது அதுக்கு மேட்டர் இல்லை, ட்ரெண்ட் பற்றி சொல்கிறேன். ஓகே,
திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வில் நோ 12th வரைக்கும் ஓகே ஒரே டைரெக்ஷனில் போகலாம் மார்க்கெட் இப்படி ஆச்சுன்னா. நவ் இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்பைரி ஃபால்காக மார்க்கெட் கீழே வந்ததுன்னா, சப்போஸ் சொல்கிறேன், ஜஸ்ட் எக்ஸ்பைரி ஃபால்காக வந்ததுன்னா திரும்பி மார்க்கெட் டம்ப், இந்த டம்ப்க்கு ரிவர்ஸ் ஆகிடும் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகணும். ஓகே, இட்ஸ் வெரி கிளியர். இட் இஸ் வெரி கிளியர். ஸோ நம்ம வந்து எப்படி யோசிக்கலாம் அந்த டைமில் 8th வந்து ஓகே இது வந்து டம்ப்பாக வந்து இது லோ வந்துச்சு, நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்ஸ் ஆகுது, இவ்வளோ தூரம் எங்கே இந்த கண்ட்ரோல் பாயிண்ட் இருந்தது அவ்வளோ தூரம் திரும்பி வந்துடும் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் டே வந்ததுன்னா இதுக்கப்புறம் இங்கே சைட்வேஸ் போச்சு லைட்டாக, தென் மண்டே மார்னிங் வரைக்கும் 12th வரைக்கும் மேலே போகலாம் மார்க்கெட். ஸோ திஸ் இஸ் த டூ ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு இப்போ. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணது ஒன் செட்டப் இப்படி ஏபிசி பேட்டர்ன், ஏபிசிடி பேட்டர்ன், டயகனல் பேட்டர்ன் இல்லை, இது வந்து கரெக்ஷன் பேட்டர்ன். தீஸ் ஆர் த டூ ஆப்ஷன்ஸ். நவ் எனக்கு வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணும், சப்போஸ் மார்க்கெட் ஊந்துச்சுன்னா உடனே எனக்கு தெரியல ஓவர் நைட் எப்படி ஆக போகுது, சடன்லி நாளைக்குலேருந்து உடனே மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா இந்த ஃபோர்த் வேவ் ட்ரிகர் ஆச்சு கன்ஃபார்ம். எப்படின்னா இந்த ஸ்விங் லோ பற்றி ஐ டாக் அபவுட் தட், கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட் பார்த்து பேசலாம். ரைட் நவ் இந்த ஃபோர்த் வேவ் ட்ரிகர் ஆச்சு, கண்டிப்பாக கீழே தான் போகுது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நான் வந்து காசு சம்பாதிக்கணும் அந்த டைமில். இல்லை நான் வந்து தப்பாக ஏதாச்சும் யோசித்தேன், இல்லை கீழே வரல மார்க்கெட் மேலே தான் போகுது, ஓகே உடனே வீக்கெண்டில் டிஃப்ரெண்ட் நியூஸ் வந்து மேலே போச்சு. ஸோ நான் வந்து 2 சிச்சுவேஷனில் எனக்கு வந்து காசு சம்பாதிக்கணும். நான் வந்து ஓஐ பற்றி பேசல, நான் வந்து எஃப்ஐஐ டிஐ செல்லிங் ஃபிகர்ஸ் பற்றி பேசல, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மார்க்கெட் பற்றி பேசுகிறேன். இது வந்து என்னோட, நான் திரும்பி சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வந்து ரிவீல் பண்ணுறேன். நான் வந்து யூஸ்வலாக பண்ண மாட்டேன் ஸ்ட்ராட்டஜிஸ், பிகாஸ் எனக்கு தெரியாது யார் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ I'll just say that இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து பார்க்க போகிறேன், நீ வந்து மாற்றுக்கலாம், நீங்கள் வந்து எஜுகேஷனுக்காக பார்க்கலாம். ரைட். ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரைட் நவ் என்னாச்சு, 25th லோ வி டிஸ்கஸ்ட். இந்த பேட்டர்ன் வந்து கிஃப்ட் நிஃப்டினால தான் வந்தது ஐடியா நம்மளுக்கு, ரைட். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி வந்து இந்த லோ 25th ஏப்ரலோட லோ பை எனி சான்ஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பிரேக் ஆச்சுன்னா இந்த பேட்டர்னே போயிடும். ஓகே, இந்த பேட்டர்ன் போயிடும், ஒர்க் ஆகாது. இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி நிஃப்டிலையும் ஒர்க் ஆகாது, ரைட். ஏன்னா இந்த இடத்துல கிஃப்ட் நிஃப்டிலேருந்து தான் நம்ம வந்து நிஃப்டி மேலே இந்த பேட்டர்ன் ஐடியா வந்தது நம்மளுக்கு. ஸோ மேக் ஷுர் இந்த நைட் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா, கேமிங் ஆடுறீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறீங்கன்னா உங்கள் இஷ்டம்ப்பா, நீங்கள் எதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஆனால் கிஃப்ட் நிஃப்டி மேலே ஒரு 1 ஐ வச்சுக்கோங்க, ரைட். திஸ் வில் டெல் நாளைக்கு என்ன ஆகலான்ட்டு. திஸ் வில் டெல் நாளைக்கு என்ன ஆகலாம். இங்கிலேருந்து ஐடியா எடுத்துகிட்டு நம்ம நிஃப்டி மேலே நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஐடியா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ 25th லோ சேம் திங் நிஃப்டியில் இங்கே இந்த லோ தாண்டி போகாமல் மார்க்கெட் திரும்பிச்சுன்னா ஓகே கண்டிப்பாக நம்ம மேலே போகிறோம். ஆப்வியஸாக இந்த லெவல் திரும்பி வரணும்னா, இந்த லெவல் வரணும்னா மார்க்கெட் இந்த லோ வந்து பிரேக் ஆகும், ரைட். இந்த ஜோன் வரணும்னா மார்க்கெட் இந்த லெவல் பிரேக் பண்ணணும். ஸோ ரைட் நவ் லைக் ஐ செட், கன்சாலிடேஷன் பேட்டர்ன் நாளைக்கு அண்ட் தென் மண்டே வரைக்கும் கண்டினியூவேஷன்னா அது இஸ் ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ். இல்லை நாளைக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட்ரேஸ் ஆச்சுன்னா 12th வரைக்கும் we can plan upside pattern. ஓகே, நவ் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசலாம். ஸ்ட்ராட்டஜி வெரி சிம்பிள். பவுண்டரி லெவல் வேணும் எனக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பவுண்டரி லெவல் வேணும் எனக்கு. பவுண்டரி லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, ஓகே இங்கே தான் பிளான் பண்ணுறோம். ஃபோர்த் வேவ் வந்தால் இப்படி தான் வரணும், இங்கே இந்த மேக்ஸிமம் இந்த ஏரியா கிட்ட வரணும். ஸோ நான் வந்து 23,736 இருக்குது, 23,750 எடுக்கிறேன், ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ஃபிகராக. 23,472 இருக்குது, நான் வந்து 23,500 எடுக்கிறேன். ஓகே, ரவுண்ட் ஃபிகர். நவ் லெட் மீ கோ டு மை ஸ்ட்ராட்டஜி பில்டர், அங்கே போயிட்டு பில்ட் பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ திஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் கால் ரேஷியோ ஸ்ப்ரெட். நிறைய பீப்புளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்ட்டு தெரியாது. சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்ட்டு. ஆப்ஷன் செயினில் நான் வந்து 20,750, 23,500, ரைட். ஸோ மார்க்கெட் என்னது, why are we using this? பிகாஸ் டவுட் இருக்குது மார்க்கெட் இங்கிலேருந்து ஃபால் ஆகுமா, ஃபால் ஆச்சுன்னா எனக்கு சம்பாதிக்கணும். இல்லை நான் நான் வந்து அனாலிசிஸ் தப்பாக பண்ணிட்டேன், மார்க்கெட் உடனே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போச்சு, அந்த டைம்லையும் நான் வந்து சம்பாதிக்கணும். போத் சிச்சுவேஷனில் நான் சம்பாதிக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன தேவை, ஒரு பவுண்டரி லெவல் தேவை. ஓகே, பவுண்டரி லெவல் இஷ்டத்துக்கு போடலாம், பவுண்டரி லெவல் உங்கள் இஷ்டம். ஆனால்
நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு ஒரு பவுண்டரியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், யாரெல்லாம் டீப்பாக படிக்கிறீங்க, எலியட் வேவ் என்கிட்ட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, ஜஸ்ட் லிசன் டு திஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ 23,500. Now what I'm going to do is now ஒரு புட் வந்து பை பண்ண போகிறேன். 23,000 அப்பர் லெவல் இருந்ததில்ல, ஸோ அப்பர் லெவல் இருந்தது இங்கே இந்த ஏரியாவில். ஃபஸ்ட் லெவல் வந்தது, செகண்ட் லெவல் லோவர் லெவல். ஸோ ஃபஸ்ட் லெவலில் நான் வந்து புட்டு வந்து பை பண்ண போகிறேன். ஓகே, புட் ஆப்ஷன் பை பண்ணுற போகிறேன். ஆல்ரைட், இப்படி தெரியுது எனக்கு பே ஆஃப் கிராஃப் தெரியுது. சிம்பிள், இது வந்து பேசிக் பே ஆஃப் கிராஃப். நெக்ஸ்ட் வந்து 23,500 புட் ஆப்ஷன் நான் செல் பண்ண போகிறேன். ஆல்ரைட், டெபிட் ஸ்ப்ரெட் வந்துச்சு, சிம்பிள். இப்போ இந்த டெபிட் ஸ்ப்ரெட் என்னது, பே ஆஃப் கிராஃப், ஆப்ஷன் செயின், அதை பற்றி ஐ வில் டாக் அபவுட் ஃபியூச்சரில். ஐ மேக் அ சிம்பிள் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கோர்ஸ். நீங்கள் வந்து எப்போ வேணால் நீங்கள் வந்து படிக்கலாம். என்னோட ஐடியாஸ் இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ரீமியம் பார்க்காம, ஓஐ பார்க்காம, ஒன்லி பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். அதுதான் என்னோட மெயின் ஃபோக்கஸ். ரைட், ஸோ ஒன் டெபிட் ஸ்ப்ரெட் வந்து இது. ஆல்ரைட், நான் இப்போ இந்த 2 லெவல்ஸ்க்கு நடுவில், பவுண்டரிஸ் நடுவில் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அங்கேயும் ஒன் ஆப்ஷன் செல் பண்ண போகிறேன். நான் இதுக்கு வந்து கேட்காதீங்க எனக்கு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி சார், எனக்கு வந்து மார்ஜின் கம்மியாக இருக்குது, நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ண முடியும். இப்போ நோ வரிஸ் கைஸ், நான் வந்து ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் ஒரு மார்க் ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துருக்கேன். என்னோட ஐடியா பற்றி, என்னோட பேக் டெஸ்ட் பற்றி ஒரு மார்க் ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துருக்கேன். ஆல்ரைட், மார்ஜின் இருக்கா இல்லையா, நீங்கள் வந்து ஆல்ரெடி செட் லைஃப்பில் அதையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ தான் கேபிட்டல் டெவலப் பண்ணுறீங்க, அதையும் யூஸ் பண்ணலாம். லாஸ் ரிகவரி பற்றி நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், எவ்ரி பீப்புள் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். ரைட், ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் சிச்சுவேஷன் மாதிரி. நீங்கள் வந்து பையிங் பண்ணணும்னா இந்த வீடியோ மட்டும் ஜஸ்ட் கேளுங்க, ஒரு ஐடியா எப்படி வரும் அது மட்டும் போதும். ஓகே, சிம்பிள். நான் ஒரு ரேஷியோ ஸ்ப்ரெடில் நான் வந்து டபுள் செல், சிங்கிள் பை, ரைட், பவுண்டரி போட்டு அது பவுண்டரிக்கு நடுவில் இன்னும் செல் பண்ணிட்டேன். சிம்பிள். இப்போ ஜஸ்ட் லுக் அட் திஸ் பே ஆஃப் கிராஃப். இந்த பே ஆஃப் கிராஃப் மட்டும் பாருங்க, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். மார்க்கெட் இங்கே இருக்கு. ஆல்ரைட், என்னோட பவுண்டரி இங்கே இருக்கு, ஒன் பவுண்டரி இங்கே இருக்கு, இன்னொரு பவுண்டரி இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, 2 பவுண்டரிஸ் இங்கே இருக்கு. நான் உடனே மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா என்ன என்ன சொல்றது ஸ்ட்ராட்டஜி, ஐ வில் மேக் மணி, ஐ வில் மேக் சம் மணி இஃப் மார்க்கெட் ஃபால்ஸ். ரைட், என்னோட ஏரியா இதுதான், என்னோட பவுண்டரியில் நான் கேட்ச் பிடிக்கணும்னா இப்படி தான். ரைட், மார்க்கெட் ஏன் என் ஏரியாவில் தான் வருது, இப்போ என்னோட மெயின் ஏரியா பவுண்டரி லெவல் கிட்ட தான் வருது, நான் நிற்கிறேன், அங்கே தான் வரும், நான் கேட்ச் பிடிக்கிறேன். சிம்பிள் அஸ் தட். திஸ் இஸ் கிவிங் மீ ப்ராஃபிட். நான் வந்து மார்க்கெட் கீழே போச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட்னு கேட்குறீங்கன்னா, ஜஸ்ட் எக்ஸ்பைரி டேல கிட்டத்தட்ட 20,000 எக்ஸ்பயர். இங்கே மார்க்கெட் எக்ஸ்பயர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக், இது வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கோட பற்றி பேசுகிறேன். நெக்ஸ்ட் வீக் இங்கே மார்க்கெட் எக்ஸ்பயர் ஆச்சுன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம், மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்பயர் ஆச்சுன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 20,000 கிட்ட ஐ வில் ஏர்ன். திஸ் இஸ் அகெயின் வெரி ஸ்மால் குவான்டிட்டி, ஒன் லாட் தான். ஓகே, இப்போ என்னோட பவுண்டரியிலேருந்து சேஃப்டி லெவல் எவ்வளோ இப்போ சரி நீங்கள் பார்க்குறீங்க, பவுண்டரி இவ்வளோ தூரம் வருது இல்லை, 23,500. அப்புறம் இது என்னது சேஃப்டி லெவல். ஸோ நான் சேஃப்டி லெவல் எவ்வளோ வருதுன்ட்டு பிரேக் ஈவன் லெவல் எவ்வளோ வருது, 23,200, 23,000 செகண்ட், 23,228 வருது. ஸோ பை எனி சான்ஸ் நான் தப்பாக அந்த கேட்ச் வருது, நான் எனக்கு வந்து பவுண்டரி கிட்ட நிற்கிறேன், பை மிஸ்டேக் நான் வந்து ஓகே இது பவுண்டரி தாண்டி போச்சு ஆல்சோ, 23,200 வரைக்கும், நியர்லி 300 பாயிண்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தி சேஃப்டி லெவல் இருக்கு எனக்கு. ஓகே, சேஃப்டி லெவல் இருக்கு, ஐ கேன் மேனேஜ் இட். சேஃப்டி லெவல் இது அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணோம் அதெல்லாம் சொல்ல போகிறேன். பட் ஒரு சும்மா ஐடியா சொல்கிறேன், ஒன் டைரெக்ஷனாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபால் வந்துச்சுன்னா எனக்கு கேட்ச் பிடிப்பேன், இல்லை ட்ராப் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், ஐ வில் ஸ்டில் பி சேஃப் தான் இருப்பேன். ரைட், 300 பாயிண்ட்ஸ் அதிகம், இட்ஸ் வெரி குட். நவ் ஐ வில் ஏர்ன் மணி. செகண்ட் வந்து மார்க்கெட் கீழே வராமல் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி, இன்னொரு ஸ்ட்ரக்சர் பற்றி சொன்னோம்ல, இப்படி மேலே போச்சுன்னா எப்படி, இப்போ மேலே போச்சுன்னா யூ சி த ஸ்ட்ராட்டஜி, நான் எதுவுமே பண்ணுறது தேவையில்லை, ஐ வில் ஸ்டில் மேக் சம் மணி. எதுவுமே பண்ணுறது தேவையில்லை, நான் அப்படியே ஒரு விட்டுறலாம், ஸ்ட்ராட்டஜியே விட்டுறலாம்.
ஸோ எவ்வளோ வரும் எனக்கு? ஐ வில் ஏர்ன் அரௌண்ட் 9,107, கிட்டத்தட்ட 10,000 அப்ராக்ஸ் ரவுண்ட் ஃபிகரை வச்சுக்கோங்க. எக்ஸ்பைரி டே, ஸோ நாளைக்குலேருந்து டில் யோர் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி தேர்ஸ்டே வரைக்கும் மார்க்கெட் கீழே வரல, 1000 பாயிண்ட் மேலே போச்சு, ஐ வில் ஸ்டில் 10,000 எனக்கு வரும். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ டிசைன் திஸ் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி லெவல் தேவை, ஒரு பவுண்ட்ரி லெவல். ரைட்? இந்த இடத்துக்கு வரலாம், இல்லை இந்த இடத்துக்கு வந்து நிற்கும்ன்ட்டு. அப்படி தப்பாச்சு இல்லை மேலே போச்சுன்னா நோ ப்ராப்ளம், அந்த டைம்லேயும் we are மேக்கிங் மணி. நான் 2 கொஷின்ஸ் வரும். சார் இப்போ வந்து எனக்கு செட் ஆகலை, இந்த 9,000 செட் ஆகலை, எனக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும். எப்படி நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஃபார் மேக்கிங் மோர் மணி? ஸோ அந்த கேஸில் சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி கரெக்டாக இருக்கீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க, இந்த சேஃபாக இருக்கீங்க, இப்போ இது மார்க்கெட் கீழே வராது, மேலே தான் போயிட்டு இருக்கும், அந்த டைமில் ஒன் ஆஃப் திஸ் லெக்ஸ் இப்போ செல் பண்ணிங்க புட் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கும், அதை வந்து புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆகிடுங்க, ஷிஃப்ட் பண்ணலாம். ரைட்? மேலே ஷிஃப்ட் பண்ணலாம், இன்னொரு டிஃப்ரெண்ட் புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம். ஸோ எந்த புட் ஆப்ஷன் செல் பண்ணோன்னா 0.25 இல்லை 0.26 கிட்ட இருக்குது டெல்டா பார்த்துட்டு அது ஷிஃப்ட் பண்ணணும். சில பேருக்கு வந்து இதெல்லாம் நான் சொல்கிறது மேலேயே போயிடும், டெல்டா என்னது இதெல்லாம். பிகாஸ் ஐ நோ பீப்புள் ஆர் ஃபோக்கஸ் ஒன்லி இன் ஆப்ஷன் பையிங் ஃபார் சோஃபார். ஐ எம் ரெகுலராக காண்டாக்டில் இருக்குது பீப்புள் தான் என்ன குரூப்பில், அவங்க தான் சொல்லுவாங்க, சார் ஆப்ஷன் பையிங், வி ஆர் டூயிங் ஆப்ஷன் பையிங் பிகாஸ் மார்ஜின் கம்மியாக இருக்குது, அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆப்ஷன் செல்லிங்கில். புரியுது மார்க்கெட் நான் வந்து எப்படி பிஸ்னஸாக மாறணும், ப்ரொஃபஷனல்ஸ் ஆப்ஷன் செல்லிங் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டோன்ட் வரி, ஐ ஹாவ் யூ கவர்ட். எல்லாமே டீட்டெயிலாக சிம்பிள் மெத்தடில் நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் கம்மிங் மந்த்ஸில் வி லேர்ன் எவ்ரி திங் டீட்டெயிலாக. ஓகே? நான் என்னோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, மார்க்கெட் எனி சுச்சுவேஷன் இருந்தாலும் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே ரெடி பண்ணணும். அதுதான் என்னோட மெயின் அப்ஜெக்டிவ். எல்லா லெசன்ஸ் லெக்சர்ஸ் எல்லாமே நான் யூடியூப்ல தான் போடுறேன். ஓகே, டோன்ட் வரி அபவுட் பேட் அண்ட் எவ்ரி திங். ஐ வில் மேக் எவ்ரி திங் அண்ட் ஷேர் வித் யூ ஆன் யூடியூப். நவ் லாஸ்ட் கொஷின் என்னன்னா, சப்போஸ் நான் வந்து தப்பாக நான் எடுத்துகிட்டு மார்க்கெட் பயங்கரம் ஃபால் ஆச்சு, அந்த டைமில் இந்த லாஸ் வந்துடும். சில பீப்புள் வந்து ஷாக்கில் போயிடுவாங்க. அந்த டைமில் சார் நான் என்ன பண்ணுறது, மார்க்கெட் என் பவுண்ட்ரி தாண்டி கண்டினியூஸாக போயிட்டு இருக்குன்னா, சிம்பிள், திஸ் பாயிண்ட் 200, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க பவுண்ட்ரியில், மார்க்கெட் வந்து பவுண்ட்ரி கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி போயிட்டு பவுண்ட்ரி கிட்டே இருக்கு, உங்களுக்கு என்ன பயம்னா, இப்போ இது வந்து தாண்டி போயிடுமா, அந்த பயம் இருக்குது. ரைட்? தாண்டி போயிடுமா இல்லைன்ட்டு பயம். இங்கே தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஸோ இந்த டைம் இருக்குது உங்கள்கிட்ட, ஃபுல் டைம் இருக்குது டிசைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ என்னது எப்படி. ஸோ ஆல் தட் இந்த இடத்துல போயிட்டு நீ ஓகே இப்போ நான் வந்து கண்டிப்பாக கீழே போ. இப்போ தான் உங்கள் நாலேஜ், உங்கள் எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ், உங்கள் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க, இங்கே தான் ஒர்க் ஆகும். மார்க்கெட் இன்னும் கீழே போகுதா, ஸ்ட்ரக்சர் என்னது, இல்லை மார்க்கெட் சைட்வேஸாக போகுதா, அதை தான் உங்கள் டிசிஷன். இங்கே தான் உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணுறது இங்கே தான் வரும். ரைட்? ஸோ தட் ப்ராக்டிஸ் வில் ஹெல்ப் யூ ஹியர். சப்போஸ் நீங்கள் சொல்கிறீங்க சார் ஆமாம் கீழே தான் போகுது, நான் இப்போ எப்படி நம்ம லாஸ் இல்லாமல் இல்லை கம்மி லாஸில் ஒரு ஸ்டாப் லாஸ் லிமிட்டட், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் லாஸில் போயிட்டுருக்கு இப்போ. ஓகே, அன்லிமிட்டெட் லாஸில் போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ணோம், சிம்பிள், இந்த டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்கல்ல, ரைட், புட் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு நான் வந்து கன்வெர்ட் பண்ணி ஐரன் கான்ட்ரா ஷிஃப்ட் பண்ண போகிறேன். சிம்பிள் அஸ் தட். ஐரன் கான்ட்ரா என்னது, ஷிஃப்ட் எதுக்கு பண்ணோம் அதெல்லாம் வந்து டோன்ட் வரி, ஐ எக்ஸ்பிளைன் இட் லேட்டர். திஸ் இஸ் 1 2 3. ஸோ இங்கேருந்து 1 2 3, இது வந்து 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸில், இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறேன். ரைட்? ஸோ இப்போ என்னாச்சு, யூ சி திஸ் எக்ஸாக்ட் எப்படி தான் இருக்காது, பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த டைமில் உங்கள் லாஸ், அன்லிமிட்டெட் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் லிமிட்குள்ளேயே வந்துட்டீங்க. ஆல்ரைட்? ஸோ பேசிக்காக ஒன் ஆஃப் த லெக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அன்லிமிட்டெட் லாஸில் இருக்குது, அதை வந்து நீங்கள் உடனே கட் பண்ணிட்டீங்க. செகண்ட் லெக் வந்து யூ வில் கிவ் யூ ப்ராஃபிட், ஏன்னா இது வந்து டெபிட் ஸ்ப்ரெட். ரைட்? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன எப்படி இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ், இட் இஸ் நாட் எப்படி சொல்லுவாங்க, மேபி இட்ஸ் அவைலபிள் இன் யூடியூப், எனக்கு தெரியல.
ஆனால் நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன்ட்டு டைம் ப்ரைஸ் அதெல்லாம் போட்டு. ஸோ வி வில் டெஃபினெட்லி லேர்ன் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் எப்படி யோசிக்கணும் எப்போ ஷிஃப்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து ஐ வில் டீச் யூ கோயிங் அஹெட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி ஐ ஹவ் டாட் யூ நவ். பிஃபோர் ஐ க்ளோஸ் திஸ் வீடியோ, கொஞ்சம் ஸ்மால் கமெண்ட் வந்தது ரீசெண்டாக, ரைட்? ஹிந்தி சேனலில் திங்க் சும்மா பார்க்குறேன், 1 செகண்ட். கமெண்ட் எப்படின்னா, நீங்கள் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, எதுக்கு யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பண்ணுறீங்க, வீடியோ போட்டு சம்பாதிப்பீங்க, யுவர் அர்னிங்ஸ் ஃப்ரம் வீடியோ தான் அப்படியெல்லாம் ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் இது வந்தது. ஆனால் நான் வந்து அப்படி எடுக்கல. ஓகே, ஸோ கமெண்ட் எப்படின்னா, நீங்கள் வந்து என்ன ஆச்சு மார்க்கெட்டில் அதை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க, என்ன ஆக போகுது, எந்த லெவல் டச் பண்ண போகுது அதை பற்றி பேசுனீங்கன்னா ஓகே அக்செப்டபிள், இப்படி தான் நம்ம வீடியோஸ் பார்ப்போம். எதை பற்றி ஆச்சு அதை பற்றி பேசாதீங்கன்ட்டு அப்படி அக்செப்ட் கிடையாது அப்படி சொன்னாங்க. இன்னும் ஒன் டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ நீங்கள் நல்லா அனாலிசிஸ் பண்ணுறீங்க. இது வந்து வீடியோ போட்டு எதுக்கு சம்பாதிக்கணும் உங்களுக்கு, நீங்கள் வந்து இதெல்லாம் நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணுறது தேவையில்லை, நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம், நம்மளுக்கு தேவையில்லை அதெல்லாம் நாலேஜ் அப்படி ஏதாவது சொன்னாங்க, ரைட்? ஸோ இது வந்து இந்த நான் வந்து ஐ டோல்ட் திஸ் லாங் பேக் இட் செல்ஃப். இந்த பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன், இந்த செக்ஷன் லாஸ்ட் செக்ஷன் நான் எதுக்கு ஃப்ரீயாக உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, நீங்கள் போயிட்டு வீடியோ ரிலீஸ் டைமில் பாருங்கள். என் தமிழ் சேனலில் டிஃப்ரெண்ட், நான் வந்து ஹிந்தி சேனலில் கண்டென்ட் எல்லாம் சேம். ஆனால் இந்த பிட் மட்டும் நான் ஃப்ரீயாக பேசுகிற பிட் மட்டும் அந்த 2 வீடியோஸில் இல்லை, ஹிந்தியில் வீடியோ இல்லை, இங்கிலீஷ் வீடியோ இல்லை. உங்ககிட்ட தான் நான் சொல்கிறேன் ஃப்ரீயாக. பிகாஸ் இப்படி தான் தோணுது எனக்கு இப்போ மனசு அப்படி தோணுதோ அப்படி தான் பண்ணுவேன் நான், ரைட்? ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை என்கிட்ட, இந்த வீடியோஸ் பண்ணுறது ஸ்கிரிப்ட் இல்லை, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ரீசன் என்னென்னா, நான் வந்து எதுக்கு வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா, ஐ திங்க் ஐ டோல்ட் திஸ் பிஃபோர், ஐ ரிப்பீட் இட் அகேன். நான் என்னோடய ஸ்ட்ரகிளிங் டேஸில் வந்து when I was beginning இந்த ஜேர்னியில் நான் வந்து வரும்போது ஐ ப்ரே டு காட். பயங்கரம் ஐ வாஸ் எப்படி சொல்லுவாங்க, நாட் லாஸ், எப்படி சொல்லுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டட். எனக்கு வந்து சீரியஸாக இது சக்ஸஸ் ஆகணும் இந்த ட்ரேடிங்கில், ரைட்? ஐ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல். இதுக்கு எனக்கு அந்த டைம்லேயே புரிஞ்சிச்சு, நான் வந்து பயங்கரமாக படிக்கணும். ஐ ஹாவ் டு ஸ்டடி. இதை பற்றி படிக்கணும், எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட ஜீரோ மெட்டீரியல் இருக்குது, ஸ்டடி பண்ணுறதுக்கு மெட்டீரியல் இல்லை. ஸ்டடி பண்ணுறதுக்கு மெட்டீரியல் எல்லாமே வந்து பேசிக் அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸு, நியூஸில் பார்க்குறது, ஓஐ அனாலிசிஸ், இதை வச்சு பண்ண முடியாது, பண்ணாத இப்போ ஒர்க் ஆகுது, அடுத்த நாள் என்ன ஆகும் தெரியல. ஸோ எனக்கு வந்து எப்படி நான் வந்து படிக்கணுன்ட்டு ஐ ஸ்டடிட். பிஃபோர் ஐ ஸ்டடிட் தட், நான் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் 1 month or 2 month டீப் இதில் போயிட்டேன். எப்படி சொல்லுவாங்க, மெடிடேஷன் சொல்லுவாங்க, இல்லை ப்ரேயர் கிட்டத்தட்ட ப்ரேயர் தான். ஸோ ஐ ப்ரே டு காட் தட், என்னோட காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு நான் என்ன கேட்டேன்னா, ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து ஃபுல் எஃபர்ட் போடுவேன் ஸ்டடி பண்ணுறதுக்கு, டே அண்ட் நைட் போட்டு 14 ஃபுல் டே அண்ட் நைட் போட்டு நான் ஸ்டடி பண்ணுவேன்ட்டு நான் கேட்டிருக்கேன். நாட் ஒன்ஸ், அப்படியே எப்படி சொல்ல பெக்கிங் மாதிரி. ஓகே, ஐ எக்ஸ்பெக்ட் எனக்கு வந்து காசு எனக்கு தெரியும், நான் படித்தா நான் வந்து ஃப்யூச்சரில் போயிட்டு காசு சம்பாதிக்கலாம், என்னோட ஹெல்ப் பண்ணலாம், ஓகே ஃபைன். ஸோ மெனி டைம்ஸ், ஒரு 10-15 டைம்ஸ் அப்படியே போயிட்டு இருக்க நாள், என்னால் முடியல, எனக்கு புரியல, நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்லாம் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, எனக்கு இது ஒர்க் ஆகாது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகாது, எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் அட்வான்ஸ் தேவை, எப்படி பண்ணுறதுன்ட்டு அப்படியே. ஸோ ஒன் டே வந்து எனக்கு வந்து சில டைம் மார்க்கெட் இல்லாமல் லைஃப்லேயே வந்து உங்களுக்கு ஒரு உள்ளேருந்து ஒரு கிளாரிட்டி வரும், என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக எப்படி பண்ணணும். அந்த கிளாரிட்டி உடனே எனக்கு அப்படியே செஷனில், மெடிடேஷனில் இல்லை ப்ரேயர் செஷனில் ஒரு வாய்ஸாக வந்தது. எப்படி சொல்லுவாங்க, உடனே பிளாங்க் ஸ்பேஸ்லேருந்து யாரும் வந்து ரிப்ளை பண்ணிட்டு அப்படியே இருக்கும். உங்களுக்கு அன்னோன் பர்சனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா உடனே அந்த அன்னோன் பர்சன் வந்து ரிப்ளை பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும், ஷாக்காக இருக்கும். ஸோ எனக்கு எப்படி தோணுதுன்னா, நான் வந்து அந்த டைமில் ரிப்ளை எப்படி வந்ததுன்னா, ஐ வில் கிவ் யூ, நான் கொடுப்பேன் அந்த மெட்டீரியல், ஸ்டடி பண்ணுறதுக்கு மெட்டீரியல் எல்லாமே கொடுப்பேன், ஓகே? ஆனால் நீ வந்து செல்ஃப்காக ஸ்டடி பண்ணாத, ரைட்? ஸோ செல்ஃப்காக ஸ்டடி பண்ணாத, நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இன்னும் ஒருத்தர் வந்து ஹெல்ப் சம்மன். அப்போ தான் இந்த ஸ்டடியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இந்த ஸ்டடியெல்லாம் நீங்கள் செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக, உங்களுக்காக எனக்காக நான் வந்து படித்தேன்னா இது வந்து ஒர்த் இல்லை, போயிடும்.
அப்படி எனக்கு வந்து உள்ளேருந்து வந்தது. சரிடா ஓகே விட்டேன் நான் அன்றைக்கி வந்து ஃபைன் ஓகே இப்படி ஏதாச்சும் வந்தது. மேபி ஓகே நான் வந்து மேபி இமோஷனாக இருக்கேன், நான் வந்து டே ட்ரீமில் பார்த்தேன், அதெல்லாம் வந்து விட்டேன். 2-3 டேஸ் அப்படி எனக்கு வந்து ஸ்லோவாக ஐடியாஸ் வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல. எனக்கு தெரியும் அந்த கெப்பாசிட்டி என் பிரெயினில் இல்லை. எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், டைம் பற்றி, ப்ரைஸ் பற்றி, இதெல்லாம் என் கெப்பாசிட்டி இல்லை எனக்கு தெரியும், ரைட்? ஆனால் யாரோ வந்து எனக்கு என் மேலே கை வச்சுட்டு அன்னோனில் அப்படியே கைட் பண்ணுற மாதிரி, இருட்டில் இருக்கும்போது யாரோ மேலே இருந்து லைட் போட்டு இப்படி தான் வாக் பண்ணணுன்ட்டு அப்படி இருந்தது எனக்கு கொஞ்சம் 2-3 இயர்ஸ் அப்படியே. ஸோ ஐ டெல் யூ வெரி ஆனஸ்ட்லி, எனக்கு தெரியாது. இன்னும் நான் ரிசர்ச் பண்ணுறது எவ்ரிதிங் எனக்கு தெரியாதுப்பா. ஐ டோன்ட் நோ எப்படி ஐடியாஸ் வருது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் வந்து இந்த ஐடியா வருது. என்கிட்ட சத்தியமாக அந்த கெப்பாசிட்டி இல்லை இதெல்லாம் யோசிச்சு பண்ணுறது. ஓன்லி கண்டிஷன்னா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் இன்னொருத்தர், அதுதான் மெயின் கண்டிஷன். ஸோ இதனால் நான் வந்து நோ மேட்டர் வாட், நான் வந்து எல்லா வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன். இது வச்சுட்டு நிறைய பேர் வந்து எப்படி சொல்லுவாங்க, காப்பி ஜெராக்ஸ் மிஷின் வச்சுட்டு இந்த லெவல்ஸ் எல்லாம் ஐடியாஸ் எல்லாம் வந்து காப்பி பேஸ்ட் செல் பண்ணுறாங்க அவங்க ப்ரைவேட் குரூப்ஸில். அது எனக்கு தெரியாது என்ன ஆகும், இந்த காட் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்ககிட்ட எனக்கு தெரியாது. என் வேலை நான் வந்து பார்த்து போயிடுறேன், தட்ஸ் ஆல். அதெல்லாம் தான் மெயின் ரீசன் கைஸ். இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, நான் வந்து மனசுலேருந்து தான் பேசுகிறேன். ஸோ கீப் தட் இன் மைண்ட். நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் வந்து லேர்னிங்காக தான் இருக்கும். I'll help you as much as possible. Okay. Thank you guys. I'll see you in the next video and definitely take care and be safe. Work as much as possible. You will succeed no matter what. Okay. Take care.